வணக்கம். நான் ஹீலா பிரியா விஜய் பேசுகிறேன். பிரியா விஜய் அக்கூ சென்டர்ல இருந்து. இந்த வீடியோ வந்து கிறிஸ்டல்ஸ் எல்லாம் எப்படி வந்து கிளென்ஸ் பண்ணுறது, எனர்ஜைஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான வந்து வீடியோ. ஸோ இங்கே வந்து நம்ம கிறிஸ்டல்ஸ் வந்து தரும்போதே, அதாவது கிறிஸ்டல்ஸ் வந்து பிரேஸ்லெட் வடிவமோ இல்லை மணி வடிவம் அந்த மாதிரி வந்து தரும்போது பார்த்தீங்கன்னா ரேக்கி சிம்பிள் போட்டு நல்ல கிளென்சிங், எனர்ஜைசிங் வந்து எல்லாமே வந்து பண்ணி தருவோம். அப்போ மறுபடியும் ஏன் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு டவுட் இருந்தாவோ, இல்லை வேறு இடத்துல நாங்கள் கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு எப்படி பண்ணணுன்ற இது அப்படின்னு இருந்தாவோ அதுக்கான வீடியோ தான் வந்து இந்த இது. வணக்கம். ஸோ கிறிஸ்டல்ஸ் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து செலிப்ரிட்டிஸ் வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ எதுவுமே வந்து நார்மல் பர்சன் யூஸ் பண்ணுறத விட ஒரு செலிப்ரிட்டிஸ் யூஸ் பண்ணும்போது அது சோஷியல் மீடியாவில் நல்லா பாப்புலர் ஆகி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நல்லா வந்து ஃபேமஸ் ஆகி வந்து ஆகிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க செலிப்ரிட்டிஸ் அப்படின்றதுனால. ஓகே, ஸோ கிறிஸ்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து கிடைக்கிற ஒரு பொருள் தான் அந்த இது. இப்போ எப்படி வந்து தங்கம், டைமண்ட் இது எல்லாமே இயற்கையாக கிடைக்குதோ அதே மாதிரி கிறிஸ்டலும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து கிடைக்கிற ஒரு விஷயம். நீரோடைகள் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்து மோஸ்ட்டாக வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து இருக்கும். அதே போல் ஓகே, இப்போ வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம வாங்குகிறோம், ஏன் வந்து அதை எனர்ஜைஸ் பண்ணணும், கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே நம்ம சென்டரில் வாங்குகிற கிறிஸ்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரேக்கி சிம்பிள் எல்லாமே போட்டு கிளென்ஸ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணி வந்து தந்துடுவோம். இப்போ வெளி இடங்களில் வாங்கினாவோ இல்லை இங்கேயே வாங்கிட்ட பிறகு கூட நீங்கள் வந்து எப்படி அதை கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இந்த இது. எப்படி கிளென்ஸ் பண்ணணுன்றது வந்து 10 விதமான வழிகள் நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு எந்த வழி ஈஸியோ, எந்த வழி முடியுமோ நீங்கள் அந்த வழியில் வந்து உங்களோட கிறிஸ்டல்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எனர்ஜைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த முதல் மெத்தட் வந்து என்னன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீரோடை, இப்போ ஹில் ஸ்டேஷன் மாதிரி எங்கேயாவது நீங்கள் இடத்துல இருக்கீங்க, இல்லை ஹில் ஸ்டேஷன் போகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அப்போ நீங்கள் பிரேஸ்லெட் இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அந்த நீரோடையில் வந்து கொஞ்ச நேரம் இப்படி வச்சு பிடிச்சிருந்தீங்க அப்படின்னாவே வந்து நல்லா வந்து எனர்ஜைஸ் வந்து கிறிஸ்டல்ஸ் வந்து ஆகும். அது ஒரு வழி. இப்போ வந்து ஹில் ஸ்டேஷன் கிட்ட இல்லை அந்த இடத்துக்கிட்டலாம் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை, இப்போ ரீசெண்டாக போகிறதில்ல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேப் வாட்டர் இருக்கு இல்லையா, டேப் வாட்டரை திருப்பிட்டு ஒரு 3 minutes உங்களுடைய இந்த பிரேஸ்லெட், இந்த கிறிஸ்டலை வந்து நீங்கள் காமிச்சிங்கனாலுமே நல்ல எனர்ஜைஸ் வந்து ஆகும். அதை தவிர கல்லுப்பு இல்லை ஹிமாலயன் உப்பு, இதை வந்து நீங்கள் நைட்டே வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இந்த உப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊற்றிட்டு இந்த பிரேஸ்லெட் இந்த கிறிஸ்டலை வந்து வச்சுட்டிங்கன்னா ஓவர் நைட் ஃபுல்லாக அது இருந்ததுனாவே நல்லா வந்து கிளென்ஸ் ஆகிட்டு எனர்ஜைஸ் ஆகிடும். இது வந்து 3வது வழி. 4வது வழி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் எப்படி வந்து இதை கிளென்ஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து நம்மளுடைய பூமி மாதா இருக்காங்க இல்லையா, எர்த் எனர்ஜி இருக்கு இல்லையா. ஸோ இந்த வந்து கொஞ்சமாக உங்கள் வீட்டுக்கிட்ட வந்து மண், தட் இஸ் உங்கள் காம்பவுண்ட் வாலுக்குள்ளேயே மண் இருக்குது, மண் தரை இருக்குது. ஏன்னா இப்போ மோஸ்டெல்லாம் சிமெண்ட் தரையாக தான் இருக்குது. இல்லை எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து மண் தரை இருக்குது அப்படின்னா அந்த மண்ணை வந்து லைட்டாக அப்படி தோண்டிட்டு உங்களுடைய பிரேஸ்லெட் அதை வந்து வச்சுட்டு, தட் இஸ் இந்த கிறிஸ்டல் பிரேஸ்லெட் ஃபார்மேட்டோ இல்லை கிறிஸ்டல் ஃபார்மேட்டோ இருந்ததுன்னா அதை வச்சுட்டு லைட்டாக போட்டு மூடிடுங்க. ஒரு 12 hours ஓவர் நைட் கூட நீங்கள் அந்த மாதிரி வந்து வச்சுட்டு அடுத்த நாள் வந்து யூஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பௌர்ணமி அன்னைக்கு, ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்கள் கிறிஸ்டலை வந்து நிலா வெளிச்சத்தில் வச்சிங்கன்னா நல்லா வந்து எனர்ஜைஸ் வந்து ஆகும். ஏன்னா பௌர்ணமிக்கு அவ்வளோ சக்தி வந்து இருக்குது, பௌர்ணமி நிலவுக்கு அவ்வளோ சக்தி. ஸோ நீங்கள் ஒன்று ஓப்பனாக வைக்கலாம், சேஃபாக தான் இருக்கும்னா, இல்லை சேஃபாக இருக்குமா டவுட்டாக இருக்குன்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ், பிளாஸ்டிக்கில் தயவு செஞ்சு போடாதீங்க. ஸ்டீலில் கூட போட்டு வைக்கிறது அந்தளவு அட்வைசபிள் இல்லை. ஒன்று ஓப்பனாக வைங்க, இல்லைனா வந்து ஒரு கிளாஸ் ஜாரில் போட்டுட்டு மேலே எதனா க்ளோஸ் பண்ணிட்டோ இல்லை க்ளோஸ் பண்ணாமையோ கூட நீங்கள் வந்து நிலா வெளிச்சத்தில் வந்து வைக்கலாம். அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா அகர்பத்தி இல்லை சாம்பிராணி அந்த மாதிரி இந்த தூபம் காமிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியும் வந்து நீங்கள் பண்ணலாம். கேண்டில் வந்து பற்ற வச்சுட்டு, இப்போ கேண்டில் இங்கே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பிரேஸ்லெட்டை வந்து இங்கே கையிலேருந்து கழட்டிட்டு இந்த மாதிரி வந்து கூட நீங்கள் வந்து காமிக்கலாம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெத்தடு. தென் வந்து அதை தவிர வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில்ஸ்னு சொல்லுவோம். இது வந்து கேரியர் ஆயில், எசென்ஷியல் ஆயில்னு சொல்லுவோம். ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில் நீங்கள் என்ன பண்ணணும்னா என்னென்ன ஆயில்லாம், ரோஸ்மெரி ஆயில், லோட்டஸ் ஆயில், சாண்டல் ஆயில், இந்த மாதிரி ஆயிலை வந்து நீங்கள் தண்ணியில் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுட்டு அதில் இந்த கிறிஸ்டலை வந்து ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக வந்து வச்சுருக்கலாம். இது ஒரு மெத்தட் கிளென்சிங் அண்ட் எனர்ஜைசிங் பண்ணுறதுக்கு. அதை தவிர வந்து ஹிமாலயன் ராக் லேம்ப்னு வந்து இருக்கும்.
இருக்கும். அந்த ஹிமாலயன் ராக் லேம்ப் பக்கத்தில் நீங்கள் வச்சுருந்தாலும் நல்லா வந்து எனர்ஜைஸ் ஆகும். அதை தவிர பெரிய கிறிஸ்டல்ஸ் நல்லா பெருசாக வந்து கிறிஸ்டல்ஸ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது பக்கத்தில் வச்சுருக்கிறது கூட வந்து உங்களுக்கு நல்லா வந்து எனர்ஜைஸ் வந்து பண்ணித்தரும். ஸோ நம்ம வேரியஸ் மெத்தட்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம வந்து பார்த்தோம் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து எனர்ஜைஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஹவு ஆஃபன் பண்ணணும் அப்படின்றது இருக்கும் இல்லையா, எப்பெல்லாம் பண்ணணும், அடிக்கடி பண்ணணுமா அப்படின்னா மாதத்துக்கு நீங்கள் ஒரு தடவை பண்ணாவே வந்து போதுமானது. இல்லை இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு துக்கம் நடந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து மறுபடியும் கிளென்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா அந்த ஒரு நெகட்டிவிட்டி அது எல்லாமே அங்கே இருக்கும் இல்லையா. ஸோ அதிலிருந்து ஏன்னா நெகட்டிவிட்டி இந்த சென்ஸ் வந்து அந்த இடத்துல ஒரு துக்கம் நடந்த இடத்துல அது நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் இல்லையா, பிரிவை நினச்சி வருந்தப்பட்டு இருப்பாங்க. ஸோ அதனால் ஏற்பட்ட அந்த நெகட்டிவிட்டி தேவையில்லாத இதெல்லாமே வந்து இது பண்ணோம்னாலுமே நீங்கள் வந்து கிளென்ஸ் வந்து நீங்கள் அப்போ பண்ணிக்கலாம். இல்லைனா மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணாவே நீங்கள் வந்து நல்லா வந்து கிளென்ஸ் ஆகும், ப்ளஸ் வந்து எனர்ஜைஸும் ஆகும். கிளென்சிங்னா க்ளீனிங். ஸோ அது வந்து தூய்மை அடையிறது மட்டும் இல்லாமல் நம்ம இது மாதிரி பண்ண நல்லா அந்த கிறிஸ்டலுக்கு நல்லா வந்து சக்தி வந்து பாசிட்டிவிட்டி வந்து நல்லா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல இதை நீங்கள் எனர்ஜைஸ் பண்ணி யூஸ் பண்ண இன்னைக்கு எந்த பர்பஸ்க்காக கிறிஸ்டல் வாங்கினீங்களோ அது வந்து நல்லா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நன்றி.